சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது ஜெயிலர் 2 படம் எப்படி வந்திருக்கு, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என்ற கேள்விகளெல்லாம் செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டாங்க. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ லாஸ்ட் கட்ட ஷூட்டிங் முடிவடைந்து இதோட இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைந்துடும் என பதில் சொல்லியிருந்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட நீங்களும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க என கேட்டிருந்தாங்க. அதற்கு அவரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகிறது இதிலிருந்தே கன்ஃபர்மேஷனாக தெரியுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் ரஜினி ஊர்லேயே இருக்க மாட்டார். காரணம், ரஜினி கமல் இருவரும் நடிக்க போகிற படத்துக்காக வெளிநாடு செல்ல போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது எப்பவும் வழக்கம்தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை இப்போ நடத்த திட்டமிட்டிருக்கு சன் பிக்சர்ஸ். ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இன்னும் 2 மாதத்தில் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை நடத்திடலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஆரம்பத்தில் ஜெயிலர் 1 படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்த விஷயம் பெரும் பேசும் பொருளாக மாறியது. காரணம், அந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் காக்கா கழுகு கதையை சொல்லியிருந்தார். அதை ரசிகர்கள் அனைவரும் காக்கா இவர் தான் என அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த பிரச்சனை ஒரு வகையாக ஓய்ஞ்சது. ஆனால் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச மாட்டார். காரணம், விஜய் அரசியல் பிரவேசம் பண்ணிட்டார். இதனால் அவரை பற்றி விமர்சிக்க முடியாது. அப்படி இருக்கிற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேசுவார்? மேலும் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு ஷாருக் கான், மோகன்லால், பாலையா, விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு, எஸ்ஜே சூர்யா, தமன்னா, யோகி பாபு எல்லாரும் வருவாங்களா? மேலும் பிரம்மாண்டமாக இந்த ஆடியோ லான்ச்சை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மேடை பேச்சுக்கு பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதனால் சூப்பர் ஸ்டார் என்ன பேச போகிறாரு இதை கேட்க தான் அனைத்து ரசிகர்களும் ஆவலாக காத்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்துக்காக இப்போவே வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. 1000 கோடி இந்த படம் அடிக்குமா என தற்போது கேள்விகள் இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.